இன்றைக்கி நம்ம கிளாஸ் 10 என்சிஆர்டி மேக்ஸில் வந்து 12th சாப்டர் சர்ஃபேஸ் ஏரியா அண்டு வால்யூம்ஸில் எக்ஸசைஸ் 12.1ல் வந்து தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம்மும் செகண்ட் சம்மும் வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த சாப்டரோட ஃபார்முலாஸ் வந்து இதுதான். வால்யூம் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப், ஏரியா ஆஃப் கியூபைடு ஈக்குவல் டு 2 இன்டூ length into breadth plus breadth into height plus height into length. இது வந்து curved surface area of hemisphere ஓட formula, curved surface area of cylinder, curved surface area of cone. இதோட formulas வந்து important. ஸோ இதை வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அந்த கொஷினில் வந்து என்ன கேட்குறாங்க, அதில் வந்து என்ன இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் கியூபும் கியூபாய்டும் வந்து இதாக இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான ஃபார்முலாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதில் வந்து என்ன இதுனாக்கா ஹெமிஸ்பியரும் சிலிண்டரும் வந்து இதாக இருக்குது. ஸோ இந்த ரிலேட்டடான ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ தேர்ட் கொஷினில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எ டாய் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கோன் ஆஃப் ரேடியஸ் 3.5 cm மவுண்டட் ஆன் எ ஹெமிஸ்பியர் ஆஃப் சேம் ரேடியஸ். The total height of the toy is 15.5 cm. Find the total surface area of the toy அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டாய் வந்து கோன் ஷேப்பில் வந்து இருக்குங்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு கோன் ஷேப்பில் ஒரு டாய் இருக்குது. இது மவுண்டட் ஆன் எ ஹெமிஸ்பியர். ஸோ இதோட ரேடியஸ் என்ன சொல்லிட்டாங்க, 3.5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. 3.5 சென்டிமீட்டர். இதோட டோட்டல் ஹைட் ஆஃப் த டாய் வந்து எவ்வளோ, டோட்டல் ஹைட் வந்து 15.5 சென்டிமீட்டர். இப்போ டோட்டல் ஹைட் ஆஃப் த டாய் வந்து கொடுத்துட்டாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் தான் வந்து கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து இந்த டாயை பார்க்கும்போது நமக்கு வந்து வெளியில் என்ன தெரியுது அப்படின்னாக்க, இந்த கோனுடைய அந்த சர்ஃபேஸ் ஏரியா தான், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் நமக்கு வந்து தெரியுது. இப்போ இதில் வந்து 3.5 சென்டிமீட்டர் இருக்கிற அந்த கோன் வந்து, இந்த 3.5 சென்டிமீட்டர் இருக்கிற அந்த கோன் வந்து ஹெமிஸ்பியரில் வந்து மவுண்ட் ஆகிருக்குது. அந்த டாயோட ஷேப் வந்து கோன் ஷேப்பில் வந்து இருக்குது. அப்போ டோட்டல் ஹைட் ஆஃப் த டாய் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 15.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டாய் வந்து கேட்குறாங்க. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டாய் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகேவா? இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனோட ஃபார்முலா என்னது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் வந்து πr/l. ஸோ πr/l ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா வந்து 2πr². இப்போ நம்ம ஹெமிஸ்பியர் இதை வந்து எழுதுவோம். ஹெமிஸ்பியரில் வந்து ஹெமிஸ்பியரோட அந்த ரேடியஸ் வந்து 3.5 சென்டிமீட்டர். இப்போ கோனுடைய ரேடியஸ் வந்து என்னென்ன, கோன்லேயும் வந்து ரேடியஸ் இருக்கா, ஸோ அதுலேயும் வந்து கோனோட ரேடியஸும் வந்து சேம் தான், 3.5 சென்டிமீட்டர். இப்போ இதில் வந்து நம்ம என்ன இதுனா, அந்த கோனில் வந்து நம்ம எல் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த எல் அப்படிங்கிறது வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு. அப்போ ஹைட் எவ்வளோ, 15.5 சென்டிமீட்டர் மைனஸ் இந்த டோட்டல் ஹைட்டும், இந்த எல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த டோட்டல் ஹைட்டும் இந்த ரேடியஸையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 15.-5 மைனஸ் 3.5, 5 மைனஸ் 5 0, 15 மைனஸ் 3 வந்து 12. இப்போ அதில் பாயிண்ட் இருக்கிறதுனால அந்த 0 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ 12 சென்டிமீட்டர். அப்போ ஹைட் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு வந்து ஸ்லாண்ட் ஹைட் வந்து தேவை, அந்த எல் வந்து தேவை. அப்போ ஸ்லாண்ட் ஹைட் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு h² + r².
அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைட் எவ்வளோ 12 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் எவ்வளோ ரேடியஸ் எவ்வளோ 3.5 ஸ்கொயர் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 12 சார் 24 3.5ம் 3.5ம் அப்போ 5 5 சார் 25 2 5 3 சார் 15 17 5 3 சார் 15 1 3 3 சார் 9 10 ஸோ 12 2 இப்போ இதில் ஒரு பாயிண்ட்டு இதில் ஒரு பாயிண்ட் அப்போ 2 பாயிண்ட்டு தள்ளி வைப்போம் அப்போ 12.25 இப்போ இதையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்போ 144 12.25 அப்போ 5 2 6 5 அப்போ 15625 இப்போ L ஸ்கொயர் ஈக்குவல் டு 156.25 இப்போ இது வந்து இதை நம்ம வந்து LCM எடுத்து பார்க்கலாமா ஸோ 15625 5 3 சார் 15 5 1 சார் 5 5 2 சார் 10 5 5 சார் 25 5 6 சார் 30 5 2 சார் 10 5 5 சார் 25 5 1 சார் 5 5 2 சார் 10 5 5 சார் 25 5 2 சார் 10 5 5 சார் ஸோ இதில் வந்து 2 இது ஒரு 2 இது ஒரு 2 ஸோ 5 ஸ்கொயர் இது இந்த ரெண்டுத்துக்கு நம்ம ஒரு 5 எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு 5 இதுக்கு ஒரு 5 இந்த ரெண்டு இதுக்கு ஒரு 5 இதுக்கு ஒரு 5 இதுக்கு ஒரு 5 இப்போ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 வந்து எவ்வளோ 125 இப்போ இதில் வந்து பாயிண்ட் இருக்குது ஸோ 125 ஸ்கொயர் இதில் வந்து ஒரு ரெண்டு இது தள்ளி நமக்கு பாயிண்ட் இருக்குது இதில் வந்து நம்ம இப்போ இப்படி இந்த 12.5ம் 12.5 பண்ணனா இந்த ஆன்சர் நமக்கு வந்து வரும் ஸோ இப்போ இந்த எல்லு இந்த ஸ்கொயரு இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆயிரும் ஸோ ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் அப்போ எல் ஈக்குவல் டு 12.5 நெக்ஸ்ட் இப்போ நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டைல தானே நம்ம இது பண்ணணும் அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டாய் ஈக்குவல் டு பைஆர் எல் ப்ளஸ் 2 பைஆர் ஸ்கொயரு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வந்து 3.5 இன்ட்டு எல் வந்து எவ்வளோ 12.5 ப்ளஸ் 2 இன்ட்டு பை வந்து 22/7 ஆர் ஸ்கொயர் வந்து 3.5 இன்ட்டு 3.5 இப்போ இதையும் கேன்சல் பண்ணுறோம் அப்போ 7 5 சார் 35 இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால 0.5ன்னு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இங்கே 0.5 இப்போ 22 இன்ட்டு சாரி இதில் வந்து 22 இன்ட்டு 22/7 22 இன்ட்டு 0.5 இன்ட்டு 12.5 ப்ளஸ் 2 இன்ட்டு 22 இன்ட்டு 0.5 இன்ட்டு 3.5 இதில் வந்து 22 இன்ட்டு 0.5ங்கிறது காமனாக இருக்கா ஸோ நம்ம அதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம் 22 இன்ட்டு 0.5 வந்து காமனாக இருக்குது ஸோ அதை நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கிறோம் இப்போ பேலன்ஸ் வந்து 22 தானே எடுத்துருக்கோம் இப்போ 12.5 ப்ளஸ் 2 இன்ட்டு 22வும் இதுவும் எடுத்தாச்சு அப்போ 3.5 மட்டும்தான் இருக்கும் பேலன்ஸு இப்போ 22 இன்ட்டு 5 ஸோ 22 0 5 5 2 சார் 10 11 0 0 0 1 1 ஸோ இங்கே வந்து 11 இப்போ 12.5 ப்ளஸ் 2 இன்ட்டு 3.5
5 இங்கே 12.5 அப்படி எழுதிக்கலாம். இப்போ 3.5 into 2 5 2s are 10 3 2s are 70. இங்கே வந்து நம்ம பாயிண்ட் வச்சுருவோம். இப்போ 7 மட்டும்தான் இருக்கும். ஸோ 11 into இது 12 ப்ளஸ் 12 ப்ளஸ் 7 வந்து 17 18 19.5ன்னு வந்துடும். 19.5. இப்போ இந்த 19.5ம் 11 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 5 9 1 5 9 1 5 14 10 11 2. அப்போ இங்கே வந்து ஒரு பாயிண்ட் தள்ளி வைப்போம். அப்போ 21.4.5 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. ஸோ நம்ம வந்து a toy is in the form of cone. ஒரு டாய் வந்து இருக்குது. அது வந்து மவுண்டட் ஆனிய ஹெமிஸ்பியரில் வந்து மவுண்ட் ஆகிருக்குது. ஸோ ரேடியஸ் வந்து 3.5 சென்டிமீட்டர். அதோட டோட்டல் ஹைட் வந்து 15.5 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் தான் வந்து கேட்குறாங்க. இதில் நம்ம வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன், இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ அதோட ஃபார்முலா வந்து πRL + 2πr ஸ்கொயரு. இதில் வந்து ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஆர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சாரி, கோனில் வந்து ஆர் வந்து 3.5ன்னு தெரிஞ்சிருச்சு. கோனில் வந்து ரேடியஸ் வந்து 3.5. இதில் வந்து நம்ம எல் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து டோட்டல் லென்த்தும் ரேடியஸும் இது பண்ணோன்னா அதோட ஹைட்டு தெரியும். ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டில் வந்து L² = H² + R². அது இது பண்ணோன்னா நமக்கு எல் கிடச்சிரும். அதுக்கப்புறமா அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டாயில் வந்து πRL + 2πr². ஸோ அதை நம்ம வந்து டிரைவ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். நம்ம கிளாஸ் 10 NCERT மேக்ஸு சாப்டர் 12 எக்ஸசைஸ் 12.1ல் வந்து சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸில் வந்து 4th கொஷின் வந்து பார்க்கலாம். A cubical block of side 7 cm is surmounted by a hemisphere. What is the greatest diameter the hemisphere can have? Find the surface area of the solid. இப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு கியூபிக்கல் பிளாக் ஒன்று இருக்குது. இது வந்து அந்த சைடு வந்து இதில் உள்ள அந்த சைடு எல்லாமே வந்து 7 சென்டிமீட்டர். இஸ் சர்மவுண்டட் பை எ ஹெமிஸ்பியர். சர்மவுண்டட்னா இந்த கியூபிக்கல் பிளாக்குக்கு மேலே வந்து ஒரு ஹெமிஸ்பியர் வந்து மேலே இருக்குது. ஹெமிஸ்பியர் வந்து மேலே இருக்குது. அதில் அதாவது டச் ஆகி இருக்குது. அந்த கியூபிக்கல் பிளாக்கை வந்து டச் ஆகி இருக்குது. அப்போ இதில் வந்து என்னது, வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் டயாமீட்டர் த ஹெமிஸ்பியர் கேன் ஹேவ்னு கேட்குறாங்க. அப்போ இதில் வந்து கிரேட்டஸ்ட் டயாமீட்டர் ஆஃப் ஹெமிஸ்பியரும் த சைடு ஆஃப் த கியூபும் வந்து சேம் தான், 7 சென்டிமீட்டர் தான். கிரேட்டஸ்ட் diameter of hemisphere equal to side of cube equal to 7 centimeter. அப்போ இது ரெண்டுமே வந்து 7 சென்டிமீட்டர் தான். இப்போ வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் டயாமீட்டர் ஆஃப் இது, ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட். அப்போ டயாமீட்டர் என்னது 7 சென்டிமீட்டரு. இப்போ இதில் இருந்து ரேடியஸ், அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டர் பை 2. அப்போ 7/2 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் வந்து 7/2 சென்டிமீட்டர். இப்போ இதில் கியூப் A = சைடு என்ன, கியூபிக்கல் பிளாக்கோட அந்த சைடு வந்து 7 சென்டிமீட்டர். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் தான் கேட்குறாங்க. சர்ஃபேஸ் ஏரியா of the solid. Surface area of the solid. இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கியூபிக்கல் பிளாக்ல உள்ளதை வந்து நம்ம எது தெரியுது எது தெரியலங்கிறத நம்ம எழுதிடுவோம். இப்போ கியூபிக்கல் பிளாக்ல வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் வந்து நமக்கு தெரியும். ஆனால் இதில் உள்ள அந்த டாப் சர்க்கிள் வந்து நமக்கு தெரியாது.
அப்போ total surface area of cube minus top circle. டாப் சர்க்கிள் வந்து நமக்கு தெரியாது. இது வந்து கியூபிக்கல் பிளாக்ல உள்ளது. அடுத்து ஹெமிஸ்பியர் பிளாக்ல உள்ளதுல வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்ப பிளஸ் போட்டுட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் பிளாக்ல வந்து எது தெரியும்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் தெரியும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபோட அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து 6a² மைனஸ் டாப் சர்க்கிள் வந்து πr² ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா வந்து 2πr². அப்போ 6 இன்ட்டு ஏ எவ்வளோ? 7. ஏ வந்து 7. அப்போ 7 இன்ட்டு 7 மைனஸ் பையோட வேல்யூ வந்து 22/7. ஆர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7/2. அப்போ 7/2 இன்ட்டு 7/2. சாரி, இதில் வந்து மைனஸ் πr² ப்ளஸ் πr² இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 6a². இங்கே மைனஸும் ப்ளஸும் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிட்டு ப்ளஸோட சிம்பிள் தானே, கிரேட்டர் சிம்பிள் தானே போடுவோம். ஸோ πr². அப்போ 1πr² வந்துடும். அப்போ 6a²னா 6 இன்ட்டு ஏ எவ்வளோ? 7. அப்போ 7 இன்ட்டு 7 ப்ளஸ் பையோட வேல்யூ வந்து 22/7 r². ஆர் வந்து என்னது? 7/2 இன்ட்டு 7/2. இப்போ 6 7s are 42, 42 7s are 7 2s are 14, 7 4s are 28, 294 ப்ளஸ் இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல். இப்போ இந்த 2வும் இந்த 2னா 11. 11 7s are 77/2. இப்போ 2வும் 7ன்னா 2 3s are 6 1, 2 8s are 16 1 பாயிண்ட். அப்போ 38.5. அப்போ 294 ப்ளஸ் 38.5. இப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். 294 38 0 5 12 10 11 12 13 3. இது விட்டுட்டு ஒரு இது தள்ளி வைக்கணும் பாயிண்ட். அப்போ 332.5 cm².